இப்போ பார்த்தோம்னா வருஷத்துக்கு சித்திரை மாதம் விஷு புண்ணியகாலம்னு போடுவாங்க. வைகாசியில் பார்த்தா விஷ்ணுபதி புண்ணியகாலம். அப்புறம் ஆனி மாதம் பார்த்தா ஷடட்சிதி புண்ணியகாலம். இது பிரம்மா விஷ்ணு சிவன். இதில் நம்ம விஷ்ணுபதி புண்ணியகாலம்னு விஷ்ணுவுக்காக பண்ணுறது, அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது எந்தெந்த மாதம் வரும் அப்படின்னா வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி 4 மாதம் வரும். இந்த 10:30 மணிக்குள்ளே, அதாவது காலம்பரை நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்துட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிடலாம். கோவிலுக்கு போயிட்டு ஒரு 27 பூ, எந்த பூவை வாசனை பூவாக எடுத்துன்னு போகணும். எடுத்துன்னு போயிட்டு முதல்ல போனதும் தாயாரை சேவிச்சுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரதட்சணம் பண்ண ஆரம்பிக்கணும். முதல்ல நம்ம கோரிக்கையை வச்சுடணும். என்ன கோரிக்கையோ, நியாயமான கோரிக்கைகள், கல்யாணமாக இருக்கலாம், அல்லது வந்து குழந்தைக்காக இருக்கலாம், படிப்புக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், நோய் நிவாரணமாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், பிரிஞ்ச தம்பதிகள் சேர்றதுக்காக இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் அதை நீங்கள் பெருமாள்கிட்ட சொல்லிவிட்டு அந்த கொடிமரம் இருக்கிற கோவிலாக போகணும். அதுதான் இதில் வந்து அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்டு. கொடிமரம் இருக்கிற பெருமாள் கோவில். அந்த மாதிரி கோவில் திவிதேச கோயில்களாக இருந்தாலும் போகலாம். அந்த கோவிலில் கொடிமரத்தோடு சேர்த்து 27 மரம் சுற்றணும். ஒரு சுத்துக்கும் ஒரு பூ வைக்கணும். அப்படி நம்ம பிரதட்சணம் பண்ணும்போது அந்த அந்த கொடிமரத்தில் தான் அந்த பூவை வைக்கணும். அங்கே இருக்கிற பலிபீடம் அது இது அங்கெல்லாம் போட்டு வரக்கூடாது. அந்த கொடிமரத்துலேயே அந்த பூவை வச்சு நம்ம 27 மரம் சுற்றும்போது எதுக்கு பூ எடுத்துன்னு போகிறோன்னா அந்த கொடிமரத்துக்கு புஷ்பம் போட்டாப்புலையும் இருக்கும். ரெண்டாவது, நம்ம அந்த எண்ணிக்கையை எண்ணின்றே இருக்கும் பொழுது நம்மளால் என்னன்னு கேட்டால் அந்த பெருமாளோட இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நம்மளே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். அதனால தான் நம்ம புஷ்பத்தை கையில் கொண்டு போயிட்டோம். இந்த மாதிரி போட்டு நம்மளுடைய கோரிக்கையை முதல்ல நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரதட்சணம் பண்ணும் பொழுது அந்த பெருமாளோட நாமாவளிகள், ஸ்லோகங்கள், துவாதச நாமம் இந்த மாதிரி சொல்லி நம்ம சேவிச்சுட்டு வரணும். இப்படி 4 விஷ்ணுபதி புண்ணியகாலங்களுக்கு போய் நம்ம அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளோட கோரிக்கைகள் கட்டாயமாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறான். அதனால் அந்த ஒரு தடவை போகும்போதே நமக்கு மாற்றங்கள் நன்னா தெரிய ஆரம்பிச்சிடும். அது 4 தடவை போகும்போது நிச்சயமாக நம்மளுடைய கோரிக்கைகள், நம்ம விதியே நமக்கு வந்து மார்க்கண்டேயனுக்கெலாம் இருந்தது இல்லையா, ஆயுசு 16 தான் அப்படின்லாம், அந்த மாதிரியான விதியே மாற்றக்கூடிய வல்லமை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறா. அதனால் நீங்கள் எல்லாரும் அந்த மாதிரி போய் காலம்புரை எல்லாரும் 10:30 மணிக்குள்ளே பெருமாள் கோயில், தேவஸ்தம்பம் இருக்கிற பெருமாள் கோயிலில், கொடிமரம் இருக்கிற பெருமாள் கோயிலாக போய் எல்லாரும் சேவிச்சுட்டு அந்த பலனை அடையணும் அப்படின்னுட்டு நான் விரும்புகிறேன். நான் கேட்டுக்கிறேன்.